வணக்கம். இன்னைக்கு நாம அசோகா பில்கான் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பத்தி தான் அலசி ஆராய போறோம். பேப்பர்ல பார்க்கும்போது இந்த ஸ்டாக் என்னடா இவ்ளோ சீப்பா இருக்குன்னு தோணும். ஆனா உண்மையிலே நிலைமை அதுதானா? வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ 2 மடங்கு தான் சொன்னா நம்ப முடியுதா? பார்க்கறதுக்கு இது வாழ்க்கையில கிடைக்காத ஒரு சூப்பரான டீல் மாதிரி தான் தெரியும். ஆனா இது நிஜமாவே ஒரு புதையலா இல்ல நம்மள மாட்டி விட போற ஒரு பொறியா? இதுதான் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க போற மர்மம். சரி, முதல்ல இந்த பங்குல ஏன் எல்லாரும் இவ்ளோ ஆர்வமா இருக்காங்க? எது அவங்கள ஈர்க்குதுன்னு பாத்துருவோம். மேலோட்டமா பாக்கும்போது இதோட நம்பர்ஸ் ரொம்பவே அசத்தலா இருக்கு. இங்க பாருங்க, இதோட ட்ரெய்லிங் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ், அதாவது பிஇ ரேஷியோ வெறும் 2 மடங்கு தான். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த கம்பெனி சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாம 2 ரூபாய் கொடுத்தா போதும்னு அர்த்தம். இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு வேல்யூவேஷன். அடுத்ததா பிரைஸ் டு புக் ரேஷியோ. இது சுமார் 0.8 மடங்கு தான் இருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, கம்பெனியோட மொத்த சொத்து மதிப்பை விட அதோட பங்கு விலை கம்மியா ட்ரேட் ஆகுது. அதாவது கம்பெனியையே அதோட உண்மையான மதிப்பை விட குறைவான விலைக்கு வாங்குற மாதிரி. இந்த ஒப்பீடு விஷயத்த இன்னும் தெளிவாக்குது இல்லையா? ஸ்டாக்கோட கரண்ட் பிரைஸ் சுமார் 114 ரூபாய் தான். ஆனா அதோட புக் வேல்யூவோ ஒரு ஷேருக்கு 150 ரூபாய். பார்க்கறதுக்கு இது ஒரு தெளிவான தள்ளுபடி மாதிரி தான் தெரியுது. ஆனா கதை இதோட முடியல. இப்பதான் நம்ம இந்த பகுப்பாய்வோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். கண்ணுக்கு அழகா தெரிஞ்ச அந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற சில சிக்கல்களை இப்ப நம்ம தோண்டி எடுக்க போறோம். இந்த ஒரு வரி ரொம்ப முக்கியம். முதல் பார்வை எப்பவுமே சரியா இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அந்த குறைஞ்ச பிஇ ரேஷியோக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. அந்த கதைக்கு பேரு தான் ஒரு முறை வருமானம், அதாவது ஒன் ஆஃப் இன்கம். இது கம்பெனியோட ரெகுலர் பிசினஸ்ல இருந்து வர்ற லாபம் கிடையாது. எப்போவாச்சு ஒரு தடவை நடக்கிற ஒரு விஷயம். உதாரணத்துக்கு, ஒரு பெரிய சொத்தை வித்து திடீர்னு பெரிய காசு பார்க்குற மாதிரி. இந்த வருமானம் திரும்ப திரும்ப வராது. அடேங்கப்பா, இந்த சார்ட்டு அந்த ஒன் ஆஃப் இன்கமோட தாக்கத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது பாருங்க. போன குவார்ட்டர்ல வெறும் 91 கோடி லாபம் காட்டின கம்பெனி இந்த குவார்ட்டர்ல 2111 கோடி லாபம் காட்டியிருக்கு. இந்த நம்ப முடியாத ஜம்ப் தான் பிஇ ரேஷியோவை செயற்கையா குறைச்சு காட்டுது. இப்போ அந்த திடீர் லாபத்தை மட்டும் நீக்கிட்டு பார்த்தாதான் கம்பெனியோட உண்மையான நிலைமை புரியும். அந்த அசாதாரண லாபத்தால தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மாதிரி விஷயங்கள் எல்லாம் 50% மேல நம்ப முடியாத அளவுக்கு அதிகமா தெரியுது. ஆனா இது ரெகுலர் பிசினஸ்ல இருந்து வரல. உண்மையில கம்பெனியோட வருமானம் நிலையா இல்ல. பணப்புழக்கமும் ஏற்ற இறக்கமா இருக்கு. இவ்ளோ பெரிய லாபம் காட்டின பிறகும் இன்வெஸ்டர்ஸ்க்கு உருப்படியா டிவிடெண்ட் கூட கொடுக்கல. இதெல்லாம் நாம கண்டிப்பா யோசிக்கணும். ஓகே, கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் இப்படி தான் இருக்கு. சரி, மார்க்கெட் இதை எப்படி பாக்குது? டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதாவது ஸ்டாக் சார்ட் நமக்கு என்ன கதை சொல்லுதுன்னு இப்போ பார்க்கலாம். இது ஒரு ரொம்ப முக்கியமான டெக்னிக்கல் சிக்னல். ஒரு ஸ்டாக் அதோட ஒரு வருஷ ஹைல இருந்து ரொம்ப தூரம் கீழே வந்து லோ பக்கத்துல ட்ரேட் ஆகுதுன்னா மார்க்கெட்ல ஒரு பலமான நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். இந்த பங்கு ஒரு தெளிவான டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறதுக்கு பல அறிகுறிகள் இருக்கு. பிரைஸ் 50, 100, 200 நாள் மூவிங் ஆவரேஜ் எல்லாத்துக்கும் கீழே இருக்கு. அந்த ஆவரேஜுகளும் கீழ் நோக்கி தான் போகுது. எம்ஏசிடி மாதிரி மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸும் நெகட்டிவா தான் இருக்கு. இதெல்லாம் ஸ்டாக் ரொம்ப வீக்கா இருக்குங்கிறதுக்கான தெளிவான அறிகுறி. சரி, இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்ப என்னதான் பண்றது? இந்த ஸ்டாக்கை எப்படி அணுகிறது? நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தா என்ன பண்ணணும், ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா இருந்தா என்ன பண்ணணும்னு ஒரு கேம் பிளானை இப்ப பார்க்கலாம். இந்த டேபிள் நம்மளோட முழு அனாலிசிஸையும் சுருத்தமா சொல்லுது. நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னா கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ்ல ஒரு உண்மையான டர்ன் அரவுண்ட் நடக்கிற வரைக்கும், அதாவது ஸ்டேபிள் வருமானம், புதுசா ஆர்டர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனா நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்னா இப்போ இருக்கிற டவுன் ட்ரெண்ட் தான் உங்களுக்கான மெயின் சிக்னல். சப்போர்ட் லெவல் பக்கத்துல விலை திரும்பும்போது சின்ன லாபத்துக்கு ட்ரேட் பண்ணலாம், ஆனா ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஆக கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமான்னு ஒரு சிம்பிள் பதில தேடுறதை விட உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு முடிவு பண்றது தான் புத்திசாலித்தனம். நீங்க வேல்யூ இன்வெஸ்டரா இல்ல ட்ரெண்ட் ட்ரேடரா, உங்க ஸ்ட்ராட்டஜி தான் உங்க அடுத்த மூவை தீர்மானிக்கணும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த பகுப்பாய்வு முழுக்க முழுக்க உங்களுடைய கல்வி நோக்கங்களுக்காக மட்டும்தான். எந்த ஒரு முதலீட்டு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் நிதி ஆலோசகர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணுங்க. பார்த்ததற்கு நன்றி.